சுமதி. சார் என்ன அப்படியா? ஹாய் டாட். சுமதிங்க வா. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்டோட சினிமாக்கு போயிட்டு வரேன். சார் நான் அவனை பார்க்கணும். ஓகே சார். எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வை. ஓகே செஞ்சு பார்க்குறேன். போ. ஓகே சார். நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? வீட்டில் வச்சுட்டேன். வீட்டில் இருக்கா? இறங்கடா. சார் சட்டை விடுங்க. என்னையா வழக்கம் போல டார்ச்சர் பண்றீங்களா? வித்தியாசமா டீல் பண்ணுங்க. என் பொண்ணை மட்டும் இல்ல, அவனையும் அவன் மறக்கணும். புரியலையா? சார் அடிக்காதீங்க, அடிக்ட் ஆக்கிருங்க. எனக்கு போடும். ஊசி குத்தாதீங்களா? ஏய், இந்த டீ. கொண்டா. சூர்யா, என்னடா ஆச்சு உனக்கு? இருமா. இங்க பார் சூர்யா, என் பொண்ணு இது வரைக்கும் ஆசைப்பட்டு கேட்டதை எதையுமே நான் மறுத்தது இல்லை. இப்போ நீ வேணும்னு கேட்குறா. கொஞ்ச நாளா நீ அவகிட்ட பேசுறது இல்லையாமே. சூர்யா, உன்னை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. எனக்கு யாரும் தேவையில்லை. வாங்க. எனக்கு இதுதான் வேணும். நீங்களாம் போங்க போங்க, எல்லாரும் போங்கன்னு சொல்றேன்ல. எந்திரிச்சு போ. வா. குப்பையா கடந்து என்னை கூட்டிட்டு வந்து ஒரு மனுஷனாக்கியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் இருக்கு. நான் போய் என் சுமதியை பார்த்துட்டு வந்துடுறேன். சூர்யா, எப்படி வா, உட்கார். ஓ சுமதி கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு குழந்தையும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, உன் சுமதியை நீ பார்க்கணுமா? சூர்யா, சூர்யா. வரேன் சார். என்ன சார் இது கேட்கலாம்? இன்னைக்கு உனக்கு பர்த்டே. எப்படி தெரியும்னு பார்க்குறியா? உன்னோட டிரைவிங் லைசன்ஸில் இருக்கு.
தேங்க்யூ சார். நீ காதல் இழந்திருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சின்ன சர்க்கிள் தானே, வீழ்ச்சி இல்லையே. நீ ஏன் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது? ம், அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டுமே. இந்தா புடி, கட் பண்ணு. வந்து இந்த பையனை உன் ஆட்டோவில் ஏற்றிருக்கியா எப்பயாவது? ஏமா பாஸ்கர், வேற பாத்துக்கிறியா? பார்த்துருக்கேன்ப்பா. பார்த்துருக்கேன். ஆமாம் சார். இவனை எந்த அட்ரஸில் ட்ராப் பண்ண உனக்கு ஞாபகம் காட்ட இருக்கா? முடியும் சார். உடனே வண்டி எடு. என்னோட பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ சார். உள்ளே போய் தனியாக பிரிச்சு பாரு. இதோ இந்த வீடு தான் சார். வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. இழுத்து கட்டு, ஃபாஸ்ட். கமான் கமான். அப்படிதான்டா, நல்லா முறுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஹரியா பாய்ஸ். நாலு மூட்டை எடுத்து வந்து ஹட்டுக்கு பின்னாடி போடு. கதிர், தண்ணி எடுத்து வா கதிர். சூர்யா, தங்கராஜ், பூரணி, செல்வி, வேந்தன், கதிரவன், அலெக்ஸ். இவங்க எல்லாரும் ஒன்ன மாதிரி சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டவங்க. மருந்துக்கார பொண்ணு ஆபரேஷனை குணப்படுத்துற மாதிரி
நாமளும் இந்த சமுதாயத்துக்காக ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம். அதுக்காக உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு. நம்ம ஆயுதம் எடுத்துற எந்த உயிரை எடுக்கிறதுக்காக இல்லை. ஆனா அதே நேரத்தில் நம்மளோட உயிரை காப்பாத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் வரும்போது அதை எடுக்கிறது தப்பு. இது உங்களுக்கு ஆயுதம், எனக்கு நீங்க தான் ஆயுதம்.